இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல அமெரிக்கால இருக்கிற ஒரு ரிசர்ச் லேப காட்டுறாங்க. அந்த லேப்ல இருக்கிற ஒரு கண்ணாடி ரூம்ல ஒரு பொண்ணு தனியா படுத்துக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு தூங்கி எந்திரிச்சதுமே அந்த ரூம்ல இருக்கிற எல்லாரையும் பயத்தோடயே பாக்குறா. அங்க இருந்த 2 பேர் கையில ஒரு சிலிண்டரை எடுத்துட்டு வர்றாங்க. அந்த சிலிண்டர்ல நார்மலான கேஸ் இல்லாம சைனைடு கேஸை ஃபில் பண்ணி எடுத்துட்டு வர்றாங்க. அந்த கேஸ் மொத்தத்தையும் அந்த சின்ன பொண்ணு இருந்த ரூமுக்குள்ள பாஸ் பண்றாங்க. அந்த பொண்ணு சாக போறா அப்படின்னு தான் எல்லாம் நினைச்சாங்க. ஆனா அந்த பொண்ணு அந்த ரூமோட கண்ணாடியே உடைச்சிட்டு வெளியில வந்துட்டா. வெளியே கேஸ் பரவ ஆரம்பிச்சதுமே அங்க இருந்த சயின்டிஸ்ட் சில பேர் அந்த கேஸ் ஸ்மெல் பண்ணி அங்கேயே கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு மட்டும் எதுவுமே ஆகல. அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு லேப் விட்டு வெளியில ஓடிடுறா. பின்னாலேயே அவளை பிடிக்கிறதுக்காக சயின்டிஸ்டும் ஆர்மியும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப தூரம் ஓடி வந்ததுக்கு அப்புறமா ஒரு ரயில்வே ட்ராக் பக்கத்துல நிக்கிறா. அந்த இடத்துல அந்நேரம் பயங்கர வேகத்துல ஒரு ட்ரெயின் வர்றத பாக்குறா. அந்த ட்ரெயின் பக்கத்துல வந்ததுமே ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஏறிடுறா. அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்த ஒரு ஆளு இந்த பொண்ணை தொடறதுக்கு பக்கத்துல வர்றான். அவனை ஒரே கையால தூக்கி எறிஞ்சு சாகடிச்சிட்டா அந்த பொண்ணு. அப்போதான் தெரியுது அந்த பொண்ணுக்குள்ள ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருக்கு அப்படின்றது. அந்த பொண்ணை துரத்திட்டு வந்த அந்த லேபோட சீஃப் சொல்றாரு, அவ வந்த டைம்ல இந்த இடத்துல ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. கூட இருந்த ஒரு ஆளு கேக்குறாரு, அவ்வளவு ஸ்பீடா வந்த ட்ரெயின்ல அந்த பொண்ணுனால ஏறி இருக்க முடியுமா சார் அப்படின்னு. கண்டிப்பா ஏறி இருக்க முடியும், ஏன்னா புதுவிதமான டிஎன்ஏல இருந்து உருவான பொண்ணு அவளை சாதாரணமா எடை போடாத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ட்ரெயின்ல போன அந்த பொண்ணு ஒரு ஸ்டேஷன்ல வண்டி நின்னதுமே இறங்கி போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறிட்டா. அங்க இருக்கிற ஃபுட்டை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. வாழைப்பழத்தை கூட உரிச்சு சாப்பிடணும்னு அவளுக்கு தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப இம்மெச்சூர்டா இருக்கா. அதுக்கப்புறமா ஒரு சாக்லேட்டை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. அடுத்த செகண்டே அவளோட கையெல்லாம் வீங்க ஆரம்பிக்குது. உடனே எந்திரிச்சு போய் கண்ணாடியை பாக்குறா. அவளோட உடம்பு ஃபுல்லா வீங்க ஆரம்பிச்சு உள்ள இருந்து பெரிய பெரிய வால் மாதிரியான தண்டு வெளியில வருது. அந்த பொண்ணை பிடிக்கிறதுக்காக ஸ்பெஷல் பவர் இருக்கிற 4 பேரை அந்த நாட்டு கவர்மெண்ட் வர வச்சிருக்காங்க. ட்ரெயின்ல இருந்த அந்த பொண்ணோட உருவமே இப்ப மாறி போயிருச்சு. சத்தம் கேட்டு உள்ள வந்த அந்த ட்ரெயினோட டிடிஆர் லேடியுமே அந்த உருவம் கொலை பண்ணிருச்சு. ஒரு பக்கம் அந்த ஸ்பெஷல் பவரோட இருக்க 4 பேரையும் அந்த லேபோட சீஃப் ஜேவியர் என்ன பண்றாருன்னா ஒரு மீட்டிங் வச்சு நடந்த எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்றாரு. வேற்று கிரகத்துல இருந்து ரகசியமா சில சிக்னல்ஸ் வந்து நம்ம பூமிக்கு வந்துச்சு. 1964 வருஷம் அதை டீகோட் பண்ணி பாக்குறப்போ மனுஷங்களை பத்தின நிறைய உண்மையான விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதுல ஒரு டிஎன்ஏ அமைப்பை பத்தியும் ஒரு விஷயம் இருந்துச்சு. அந்த டிஎன்ஏவை எடுத்து 10 மனிதர்களோட கருமுட்டையில இன்ஜெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணோம். 10ல 6 முட்டை செத்துருச்சு. 4ல 3 லிக்விட் நைட்ரஜன்ல வச்சிருக்கோம். ஒன்ன மட்டும் ரிசர்ச் பண்றதுக்காக வளர விட்டோம். அதோட வளர்ச்சியை இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ காட்டுறாரு. அந்த வீடியோல ஒரே வாரத்துல அந்த கருமுட்டை நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. 2 மாசத்திலேயே ஒரு 10 வயசு பொண்ணு அளவுக்கு வளர்ந்துருச்சு. இதை பார்த்ததும் எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த புதுவிதமான டிஎன்ஏல இருந்து வளர்ந்த பொண்ணு தான் இப்ப இவ்வளவு பெரிய ஆளா வந்து நிக்கிறா. ட்ரெயின்ல டிடிஆர் லேடியை கொன்னுட்டு ஒரு பெரிய பொண்ணா வளர்ந்து அவங்களோட ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ட்ரெயினை விட்டு கீழே இறங்குறா. அந்த பொண்ணுக்கு எல்லாமே புதுசா தெரியுது. அங்க இருக்கிற பில்டிங்ஸையும் அப்புறம் மனுஷங்களையும் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறா. லேபோட சீஃப் ஜேவியரும் அந்த 4 பேரும் ட்ரெயின்ல செத்து கிடக்க லேடியோட பாடியை பாக்குறாங்க. சீக்கிரமா அந்த பொண்ணை பிடிச்சே ஆகணும், அப்படி இல்லைன்னா பெரிய பிரச்சனை நம்ம நாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த பொண்ணு ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கா. இங்க லேப்ல எல்லாரும் இன்னொரு டிஎன்ஏவை வச்சு ரிசர்ச் பண்றாங்க. டிவியில குழந்தை பிறக்கிற சீனை பார்த்தா இந்த பொண்ணுக்கு நம்மளும் குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு ஆசை வருது. அதனால அந்த பொண்ணு என்ன பண்றான்னா நல்ல அழகா இருக்கிற ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கிளப்புக்கு போறா. கிளப்ல ஒரு பையனை பாக்குறா. அந்த பையன் கூட டேட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. கிளப்ல பார்த்த அந்த பையன் பயங்கரமான ரிச்சான பையன். அந்த பையனோட வீட்டுக்கே இந்த பொண்ணு போயிடுறா. 2 பேரும் சேர்ந்து ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல நின்னுக்கிட்டு இருக்கப்போ இந்த பொண்ணு ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்றத அந்த பையன் கண்டுபிடிக்கிறான். இங்க ஏதோ தப்பா நடக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள அந்த ஸ்விம்மிங் பூல்குள்ள இந்த பையனை அடிச்சு சாகடிச்சிடறா அந்த பொண்ணு. அதுக்குள்ள ஜேவியரும் அவங்களோட டீமும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இவங்க நம்மள நிம்மதியா வாழவே விட மாட்டாங்க, நம்மள சாகடிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன நினைக்கிறா அப்படின்னா கார்ல இன்னொரு பொண்ணை வச்சுட்டு அந்த காரை இந்த பொண்ணை ஓட்டிட்டு போயிட்டு அந்த சயின்டிஸ்ட் டீம் பாக்குற மாதிரி அந்த காரை ஓட்டிட்டு போறா. அவங்க பின்னாடியே துரத்திட்டு வர நேரமா பார்த்து ஒரு மலை அடிவாரத்துல அந்த காரை தள்ளி விட்டுறா. மலையில இருந்து கீழே விழுக போறப்போ அந்த கார்ல இருந்து கீழே குதிச்சிடறா. அந்த கார் பயங்கர வேகத்துல போய் தீப்பிடிச்சு எரிஞ்சு போயிருது. அதோட மட்டும் இல்லாம இந்த காரை துரத்திட்டு வந்த ஆர்மியோட சாப்பர் வந்து அந்த கார் மேல 2 மிசைலை வந்து லான்ச் பண்றாங்க. எல்லாருமே நினைச்சாங்க அந்த பொண்ணு அந்த காருக்குள்ளேயே இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த பொண்ணு இன்னும் இறக்கவே இல்லை. அந்த சூப்பர் பவர் இருக்கிற 4 பேர்ல ஒருத்தனுக்கு இங்க என்ன நடந்துச்சு அப்படின்றது தோண ஆரம்பிக்குது. அவன் சொல்றான் அந்த பொண்ணு இன்னும் உயிரோட தான் இருக்கா, அதுவும் நம்ம பக்கத்திலேயே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றான். மத்த எல்லாரும் நம்பாம அவ செத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம ஒரு கிளப்புக்கு போய் பார்ட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளப்புக்கு போறாங்க. அங்க போய் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கப்பவே அந்த பொண்ணு அங்க வந்துடுறா. இந்த 4 பேரை கொன்னா மட்டும்தான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கொல்றதுக்காக யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ இந்த 4 பேர்ல ஒருத்தர் நல்லா சரக்கு அடிச்சுட்டு ரூமுக்கு போய் தூங்க போறான். பின்னாடியே போன அந்த பொண்ணு அவன் கூட உடலுறவு வச்சுக்கிறா. இவதான் புதுவிதமான டிஎன்ஏல உருவான பொண்ணாச்சே. அடுத்த செகண்டே இவளோட வயித்துல கருமுட்டை வளர ஆரம்பிக்குது. நான் என்னோட வயித்துல குழந்தை உருவாகிறத உணர ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்டையுமே அதே இடத்துல கொலை பண்ணிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறா. மறுபடியும் நம்ம சயின்டிஸ்டோட டீம் அங்க வந்து நீ சொன்னது உண்மைதான், அந்த பொண்ணு இன்னும் உயிரோட தான் இருக்கான், அவளை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பொண்ணோட வயித்துல இருக்கிற கருமுட்டை பயங்கர வேகத்துல வளர்ந்துகிட்டு இருக்கு. இன்னும் 1 மணி நேரம் இருந்தா போதும் அவ வயித்துல இருக்கிற கருமுட்டை பெருசாகி குழந்தை பெத்துக்குருவா. அந்த குழந்தை மட்டும் பிறந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களோட இனத்தை பெருக்க ஆரம்பிச்சு இந்த உலகத்தையே அழிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா பாதாள சாக்கடையில தான் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த சூஸ் பண்றா அவ குழந்தை பெத்துக்கிறதுக்காக. அவளை ஃபாலோ பண்ணி போன நம்ம ஜேவியரும் அவங்களோட டீமும் அந்த பாதாள சாக்கடைக்குள்ள இறங்குறாங்க. உள்ள போன முத வேலையா அந்த
பொண்ணு நம்ம சயின்டிஸ்ட கொலை பண்ணிடுறா. ஜேவியரோட கதை அதோட முடிஞ்சிருச்சு. இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. அந்த பொண்ணை சாகடிக்கணும்னா சாதாரணமா முடியாது. தீயால மட்டும்தான் அவளை சாகடிக்கவே முடியும். அதனாலதான் நம்ம சயின்டிஸ்டோட டீம் கையில ஃபயர் கன்னோட உள்ள போறாங்க. இவங்க உள்ள போய் தேடிக்கிட்டு இருக்க நேரத்திலேயே அந்த பொண்ணு குழந்தைய பெத்துட்டா. உள்ள போன 4 பேர்ல ஜேவியர் இறந்ததுக்கு அப்புறமா மிச்சம் இருக்க 3 பேர்ல ஒருத்தன் அந்த குழந்தைய பார்த்துட்டான். உடனே கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த குழந்தைய அவன் வச்சிருந்த கன்னால ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டான். இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. இவங்க 3 பேரையும் கொல்றதுக்கு பயங்கர வேகத்துல வந்துகிட்டு இருக்கா. எப்படியோ நல்ல வேலையா அவங்க 3 பேர் ஒன்னா சேர்ந்து ஃபயர் கன்னை வச்சு அந்த பொண்ணை சாகடிச்சிட்டாங்க. அதாவது அந்த ஜந்துவை சாகடிச்சிட்டாங்க. அந்த பாதாள சாக்கடைக்குள்ளேயே அந்த பொண்ணோட உருவம் அழிஞ்சு போயிருது. ரிசர்ச் பண்றேன் அப்படின்ற பேர்ல தேவையில்லாத வேலையை பார்த்தனாலதான் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை. அதோட அந்த படத்தை முடிச்சிடுறாங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புது வியூவரா இருந்தீங்கன்னா லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க.